அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வகுப்பு தமிழகத்தின் மாவட்டங்களும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாவட்டம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அவற்றின் சிறப்புகள்னு பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து 1000 கோயில்களின் நகரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் தமிழகத்தின் ஏரிகளின் மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேவா? இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா பட்டு நகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த காஞ்சிபுரம் பட்டு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஃபேமஸானனால அது இந்த மாவட்டம். ஓகேவா? காஞ்சிபுரம் பட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பெருந்தொழில் நகரங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து ஒரு முக்கியமான நகரமாக திகழ்கிறது. ஓகேவா? அப்புறம் இது வந்து பல்லவர்களால் குடைவரை கோயில்களுக்கு வந்து ரொம்பவும் புகழ்பெற்ற நகரம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேவா? தொண்டை மண்டலத்துலேயும் மிகவும் பழமையான நகரம் பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். இன்னும் இந்த மாதிரி சிறப்புகள் வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். மதுரைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நகரம் வந்து மிகவும் பழமையான நகரம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாவட்டத்தை பற்றி பார்ப்போம். இது டிஸ்ட்ரிக்ட் மேப், தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக்ட் மேப்பு. இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அண்டை மாவட்டங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது எல்லைகளை பகிர்ந்துக்கிற மாவட்டங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை. ஓகேவா? இந்த மாவட்டங்கள்லாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அண்டை மாவட்டங்கள், அதாவது எல்லைகளை பகிர்ந்துக்கிற மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதுன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை. இந்த மாவட்டங்களும் இந்த எல்லைகளை பகிர்ந்துக்கிற அண்டை மாவட்டங்கள். ஓகே, இதோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோழர்கள் இருப்பாங்க. ஓகேவா? சோழர்கிட்ட வந்து பல்லவர்கள் வந்து வாங்குவாங்க. ஓகேவா? அந்த ஆட்சி பகுதியை வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் யார் பார்த்திங்கன்னா விஜயநகர மன்னர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வருவாங்க. ஓகேவா? இது சோழர்கள், பல்லவர்கள், ஆங்கிலேயர்கள், விஜயநகர மன்னர்கள் எல்லாருமே இந்த மாவட்டத்தை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இது சோழர்களோட தொண்டை மண்டலத்திலேருந்து பல்லவர்களோட தலைநகரமாக வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து மாறும். ஓகேவா? இந்த மாவட்டத்தின் சிறப்பு பார்த்திங்கன்னா, இந்த பதஞ்சலி எழுதியிருப்பாங்களா, அந்த மகாபாஷ்யம் என்ற வடமொழி நூலில் வந்து இந்த காஞ்சிபுரம் பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கும். எந்த நூல்லையும் பார்த்திங்கன்னா இந்த பதஞ்சலி அப்படின்ற இதில் மகாபாஷ்யம் அவர் எழுதினதில் இந்த காஞ்சிபுரம் பற்றிய குறிப்புகள் இருக்கும். இந்த காஞ்சிபுரத்தை பற்றி சொல்கிற 2 நூல்கள், அதோட இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி சொல்கிற சிறப்பை பற்றி சொல்கிற 2 நூல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மணிமேகலையும் பெரும்பாலாற்றுப்படையிலேருந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி அதோட சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகேவா? வரலாறுன்னு பார்த்திங்கன்னா சோழ பேரரசுலேருந்து பல்லவர்கள் வந்து காஞ்சி நகரத்தை வந்து தலைநகரை கொண்டு ஆட்சி செய்வாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிபி 300 முதல் கிபி 850 வரை இந்த பல்லவர்கள் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த பார்த்திங்கன்னா இது அந்த பகுதி, இது ஃபுல்லாக இது பல்லவர்கள் பகுதி ஃபுல்லாக. இங்கே தான் என்ன காஞ்சி, வேலூர் இது ஃபுல்லாக இருக்கும். பக்கத்துலேயும் மாமல்லபுரம் இருக்கு பாருங்க. இது பல்லவர்களோட ஏரியா. பல்லவர்கள் பார்த்திங்கன்னா பல்லவர்களின் தலைநகரம் பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். எந்த வருஷம் ஆண்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா கிபி 300 முதல் கிபி 850 முடிய இந்த மாவட்டத்தை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் வந்து பல கோயில்கள் வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எழுப்பியிருப்பாங்க. ஓகேவா? அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னா இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயில், குகை கோயில்கள் இருக்குல்ல, குடைவரை கோயில்கள் வந்து இந்த பல்லவர்களோட சிறப்பு. ஓகேவா? கோயில்களில் இந்த மாமல்லபுரம் குடைவரை கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பல்லவர் காலத்தில் நிறையா கோயில்கள் வந்து எழுப்பியிருப்பாங்க. ஓகேவா? பல்லவர்கள் வந்து வீழ்த்தி மீண்டும் வந்து யார் வருவாங்கன்னா சோழர்கள் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை
பல்லவர்களை வந்து வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழர்களை வந்து ஆட்சி பண்ணுவாங்க. எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை. அகைன் யார் வருவான்னு பார்த்திங்கன்னா சோழர்களை ஜெயிச்சுட்டு யார் வருவான்னு பார்த்திங்கன்னா பிரித்தானியர்கள் வர்றதுக்கு முன்னாடி, பிரித்தானியர்கள் பிரிட்டிஷ் இருப்பாங்க, ஆங்கிலேயர், இவங்க வர்றதுக்கு முன்னாடி சோழர்கள் இருக்காங்களே அவங்கள ஜெயிச்சுட்டு யார் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா விஜயநகர மன்னர்கள் அவங்க வந்து வருவாங்க. ஓகேவா? எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 14 to 17ஆம் நூற்றாண்டு முடிய வந்து இந்த சோழர்கள், இந்த விஜயநகர மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணுவாங்க சோழர்களை தோற்கடிச்சிட்டு. ஓகேவா? இந்த பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர் வந்து இந்த காஞ்சிபுரத்தை வந்து கைப்பற்றுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா ஃபஸ்ட்டு சோழர்களோட தொண்டை மண்டலமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பல்லவர்களின் தலைநகரமாக இந்த காஞ்சிபுரம் வரும். அவங்க கைப்பற்றிருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்துருப்பீங்க, கிபி 300 முதல் கிபி 850 முடிய. ஓகேவா? பல்லவர்கள் வந்து நூற்றுக்கணக்கான கோயில்களை வந்து எழுப்பியிருப்பாங்க. ஓகேவா? உருவாக்கியிருப்பாங்க. அதில் வந்து சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமல்லபுரம் குடைவரை கோயில்கள், இதுவும் சிறப்பு. அதுக்கப்புறம் அகைன் வந்து பல்லவர்கள் வந்து வீழ்த்திட்டு சோழர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் சோழர்களை வீழ்த்திட்டு யார் வருவாங்கன்னா விஜயநகர மன்னர்கள் வருவாங்க. அவங்க எந்தெந்த வருஷம் ஆண்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 to 17 வரை ஆண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா பிரிட்டிஷ், ஆங்கிலேயர் வந்து இந்த காஞ்சிபுரத்தை வந்து கைப்பற்றுவாங்க. இந்த காஞ்சி நகரம் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு நகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்து, பௌத்தம், சமணம், இந்த எல்லா மதத்துக்கும் பொதுவான நகரம் இந்த காஞ்சி நகரம் வந்து சொல்லப்படுது. ஓகேவா? இந்து, பௌத்தம், சமணம் எல்லாத்துக்குமே பொதுவானது. அடுத்து வரலான்னு பார்த்தீங்கன்னா பிரித்தானியா, அதாவது பிரிட்டிஷ் வந்து 1788 வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு ஆட்சியரை வந்து நியமிப்பாங்க. ஓகேவா? ஆங்கிலேயர் கைப்பற்றினதுக்கப்புறம் ஒரு ஆட்சியரை வந்து நியமிப்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1788. 1859 வரை பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தோட தலைநகரமாக இருக்க வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா கருங்குழி இருக்கும். அந்த பகுதியை வந்து சைதாப்பேட்டைக்கு வந்து மாற்றுவாங்க. ஓகேவா? 1859 வரை காஞ்சிபுரம் மாவட்டத்தோட தலைநகரம் எது இருக்கும்னா கருங்குழிதே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அந்த தலைமையிடத்தை வந்து சைதாப்பேட்டைக்கு மாற்றுவாங்க. 1859 முதல் 1968 வரையும் பார்த்திங்கன்னா இந்த சைதாப்பேட்டை தான் காஞ்சிபுரத்தோட நிர்வாக தலைமையிடமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1859 முதல் 1968 வரை. ஓகேவா? இந்த காஞ்சிபுரத்தோட நிர்வாக தலைமை பார்த்திங்கன்னா இந்த சைதாப்பேட்டைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை 1, 1968 முதல் செங்கல்பட்டு அந்த மாவட்டத்தோட தலைநகராக காஞ்சிபுரம் வந்து விளங்கியது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1968 வந்து செங்கை எம்ஜிஆர் என்று பெயர் வச்சுருப்பாங்க 1968. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணான்னு மாற்றப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? 1968 செங்கை எம்ஜிஆர் என்று பெயரிடப்பட்டு பின்பு சென்னை அண்ணா என மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது இருக்க காஞ்சிபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா 1997 தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது. ஓகேவா? இந்த ஜூலை 1, 1977 வந்து செங்கல்பட்டை வந்து 2 மாவட்டமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், இன்னொன்று திருவள்ளூர்னு 1977 ஜூலை 1 வந்து பிரிப்பாங்க. இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை 2 பகுதியாக பிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1968 வந்து செங்கை எம்ஜிஆர் என்று பெயரிடப்பட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் சென்னை அண்ணா என பெயர் மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் 1997 காஞ்சிபுரம்னு
அந்த மாவட்டத்துக்கு பேர் வைப்பாங்க. ஓகேவா? அது தற்போதைய இருக்கல காஞ்சிபுரம் மாவட்டம். அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1997 இப்போ இருந்து நடைமுறையில் இருந்தது. ஓகேவா? இந்த நவம்பர் 29, 2019 பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரிச்சுது புதிய செங்கல்பட்டு மாவட்டம் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக 2019 நவம்பர் 29 செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லவர்களின் தலைநகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பல்லவரோட தலைநகரம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். இதே இந்த மாவட்டத்தினோட வரலாறு. மாவட்டத்திலோட வரலாறு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவ மன்னன். ஓகேவா? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவ மன்னன் இவர் ரொம்ப புகழ்பெற்ற அரசர். இவர் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவார். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சித்திரம் வரைகிறது, ஓவியம், நடனம், அப்புறம் ஆசிரியர், நாடகம் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவார். ஓகேவா? மிகவும் புலமை வாய்ந்த அரசர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அடுத்து பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் வருவார். ஓகேவா? இவர் பௌத்த யாத்திரிகர். ஓகேவா? எப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வருவார்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வருகை வருவார் இந்த யுவான் சுவாங். இவர் ஒரு பௌத்த யாத்திரிகர். ஓகேவா? இவர் இந்த காஞ்சி நேரத்தை எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சி நேரம் அந்த மாவட்டம் 6 மைல் சுற்றளவு கொண்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. காசிக்கு இணையான கல்வி நகரங்களை உடையது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம்னு அவர் அவரோட பயண குறிப்பில் சொல்லியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். காசி நகரத்துக்கு இணையான கல்வியில் கொண்டு இந்த காஞ்சி நகரம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? காஞ்சி நகரங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கினவங்களும் அவரோட பயண குறிப்பில் குறிப்பிட்டிருப்பார். ஓகேவா? கிபி 7ஆம் நூற்றாண்டில் வருகை தருவார். இவர் காஞ்சி நகரம் 6 மைல் சுற்றளவு கொண்டதுன்னு சொல்லியிருப்பார். காசி நகரத்துக்கு இணையான கல்வி உடையது இந்த காஞ்சி நகரம்னு சொல்லியிருப்பார். காஞ்சி மக்கள் கல்வியில் சிறந்தவொன்னும் இவர் அவரோட பயண குறிப்பில் சொல்லியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங், பௌத்த யாத்திரிகர். அடுத்த நிர்வாகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவு நிர்வாகம் பார்த்திங்கன்னா 2 வருவாய் கோட்டங்கள் இருக்கும். வருவாய் வட்டங்கள்னு பார்த்திங்கன்னா 5 இருக்கும். நகராட்சிகள் 1 இருக்கும். பேரூராட்சிகள் 5 இருக்கும். ஊராட்சி ஒன்றியங்கள் 5 இருக்கும். மக்களவை தொகுதிகள்னு பார்த்திங்கன்னா 2 இருக்கும். சட்டமன்ற தொகுதிகள்னு பார்த்திங்கன்னா 4 இருக்கும். ஓகேவா? வருவாய் கோட்டங்கள் 2, வருவாய் வட்டங்கள் 5, நகராட்சி 1, பேரூராட்சிகள் 5, ஊராட்சி ஒன்றியங்கள் 5, மக்களவை தொகுதிகள் 2, சட்டமன்ற தொகுதி 4. இதில் இந்த வருவாய் கோட்டங்கள் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமும் ஸ்ரீபெரும்புதூர். ஓகேவா? இந்த 2 வருவாய் கோட்டங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கும். நகராட்சிகள்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான். நகராட்சிகள்னு பார்த்தீங்கன்னா 1, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் தான். மக்களவை தொகுதிகள் 2 இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த காஞ்சிபுரமும் ஸ்ரீபெரும்புதூர் 2 மக்களவை தொகுதிகள். ஓகேவா? காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் இந்த 2 மக்களவை தொகுதியில் இந்த மாவட்டம் இருக்கும். ஓகேவா? இது இந்த மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் மேப்பு. முக்கியமான ஊர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஸ்ரீபெரும்புதூர் சொன்ன மக்களவை தொகுதிகள்னு சொன்னது ஸ்ரீபெரும்புதூர், குன்னத்தூர்,
வண்டலூர், ஓகேவா, இதெல்லாம் முக்கியமான பிளேஸ். கரும்பாக்கம், திருப்போரூர், ஓகேவா, இதெல்லாம் முக்கியமான பிளேஸ். அடுத்து புவியியல் அமைப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் புவியியல் அமைப்பு பார்த்திங்கன்னா, சென்னைக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த காஞ்சிபுரம் மாவட்டம், ஓகேவா. இதோட பரப்பளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1444 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு 1444 சதுர கிலோமீட்டர், ஓகேவா. முக்கிய ஆறுகள்னு பார்த்திங்கன்னா பாலாறு, செய்யாறு, அடையாறு, ஓகேவா. இவைகள் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தின் முக்கிய ஆறுகள். அடுத்து பார்க்க போது மக்கள் தொகை. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 39,98,252, ஓகேவா. மொத்த மக்கள் தொகை இந்த 10 வருஷம் 2001-2011 10 வருஷம் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பார்த்தீங்கன்னா 38.95%. இது ரொம்பவே அதிகம். வளர்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து அதிகம். எத்தனை பர்சன்டேஜ்னா 38.95% இருக்கும், ஓகேவா. மக்கள் தொகைன்னு பார்த்துட்டிங்கன்னா 39,98,252. இதில் ஆண்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 20 லட்சம் பேர் இருப்பாங்க. பெண்கள் வந்து ஆண்கள் வந்து 20 லட்சம், பெண்கள் வந்து 19 லட்சம், ஓகேவா. ஆண்கள் 20 லட்சம், பெண்கள் வந்து 19 லட்சம் இருப்பாங்க. மக்கள் தொகை அடர்த்தின்னு பார்த்தீங்கன்னா 892 நபர்கள் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருப்பாங்க. இது ரொம்பவே ஜாஸ்தி, ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா 555 ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 892 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. இது ரொம்ப ஜாஸ்தி, ஓகேவா. எழுத்தறிவு விகிதம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 84.99%. இதுவும் அதிகம்தான், ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டோட எழுத்தறிவு சராசரி பார்த்திங்கன்னா 80.1% தான், ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டோட எழுத்தறிவு சதவீதம் 80.1. இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 84.99 இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி பாலின விகிதம் எடுத்துட்டிங்கன்னா பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 986 பெண்கள் இருப்பாங்க. பாலின விகிதம், ஓகேவா. 1000 ஆண்களுக்கு வந்து 986 பெண்கள் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பெண்களை விட வந்து ஆண்கள் அதிகம் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறனால இந்த மாவட்டம், இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அதிகமாக இருக்கும், ஓகேவா. ஏன்னா அங்கே வந்து வந்து ஆண்கள் வந்து அதிகமாக வேலை பார்ப்பாங்க அந்த மாவட்டத்தை பொறுத்தளவு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறனால அதனால் ஆண்கள் வந்து பெண்களை விட அதிகமாக இருப்பாங்க, ஓகேவா, இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு. அடுத்து பொருளாதாரம். இந்த மாவட்டத்தோட பொருளாதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 47
பெர்சன்டேஜ், அதாவது 47% மக்களின் முதன்மை தொழில்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை தான் இருக்கும். ஓகேவா? அங்கே என்னென்னலாம் இது பண்ணுவாங்கன்னா நெல், கரும்பு, நிலக்கடலை இந்த மாதிரி பயிர் வகைகள் தான் அதிகமாக வந்து இது பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. ஓகேவா? எதுன்னு பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, நிலக்கடலை. முதன்மை தொழில்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை தான். எத்தனை சதவீதம் பார்த்திங்கன்னா 47%. ஓகேவா? இங்கே இன்னொன்று ஃபேமஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு காஞ்சிபுரம் பட்டு. காஞ்சிபுரம் பட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகேவா? இதுவும் இந்த பொருளாதாரத்தில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து நிறையா இருக்குது. எதுன்னு பார்த்திங்கன்னா ஹுண்டாய், ஃபோர்டு இந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி, கார்கள் வந்து கார் தொழிற்சாலை வந்து நிறையா இருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த மாவட்டத்தை வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெருந்தொழில் நகரம்னு இந்த மாவட்டத்தை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிறனால இந்தியாவின் பெருந்தொழில் நகரம் என இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து அழைக்கப்படுது. ஓகேவா? பட்டு வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஓகேவா? இதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2005 புவிசார் குறியீடு வந்து இந்த காஞ்சிபுரம் பட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்கள், இந்த கோயில் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கருங்கற்களால் தான் கட்டியிருப்பாங்க. ஓகேவா? யார் கட்டியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மேற்புறம் வந்து மிகுந்த கலைநயத்துடன் அமைக்கப்பட்டு 7ஆம் நூற்றாண்டு வந்து யார் கட்டியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜசிம்மவர்மன் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜசிம்மவர்மன். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில். ஓகேவா? இந்த கோயில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தின் மீது அமைந்துள்ள விமானம், ஒரு விமானம் மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கும். அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மிகவும் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. பல்லவர்களோட சிற்பக்கலைக்கு, அதாவது பல்லவர்கள் வந்து நிறையா கோயில்களை வந்து எழுதிப்பாங்க. அவங்களோட சிற்பக்கலைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். ஓகேவா? இது யார் கட்டியிருப்பாங்கன்னா 2ஆம் ராஜசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயில். ஓகேவா? இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் யார் கட்டியிருப்பாங்கன்னா நந்திவர்மன் கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அவர் ஒரு புகழ்பெற்ற பல்லவ மன்னன். நந்திவர்மன் எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில். ஓகேவா? 8ஆம் நூற்றாண்டில் கட்டியிருப்பாங்க இந்த வைகுண்ட பெருமாள் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் ரொம்ப ஃபேமஸானதுன்னு சொல்கிறாங்க இந்த வைகுண்ட பெருமாள் கோயில். ஓகேவா? இன்னொரு கோயில் ஃபேமஸான கோயில்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில். ஓகேவா? அது ரொம்ப ஃபேமஸானது. அது எந்த வருஷம் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில். ஓகேவா? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு வந்து கட்டியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஃபேமஸான கோயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயில். ஓகேவா? இதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸான கோயில். இது யார் கட்டியிருப்பாங்கன்னா விஜயநகர நாயக்கர்களில் ரொம்ப புகழ் வாய்ந்த அரசர் இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? அவர் விஜயநகர பேரரசில் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்த அரசர். அவர் வந்து கட்டியிருப்பார். இது வந்து பஞ்சபூத தலங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கோயில் வந்து அதோட கோபுரத்தோட மீட்டர் பார்த்திங்கன்னா 57 மீட்டர் இருக்கும். ஓகேவா? 57 மீட்ரு. ஓகேவா? பஞ்சபூத தலங்களில் ஒன்று இந்த ஏகாம்பரநாதர் கோவில் கிருஷ்ணதேவராயரால் உருவாக்கப்பட்டிருக்கும். 57 மீட்டர் கோபுரம் இருக்கும். ஓகேவா? இது இந்த கோயிலோட சிறப்புகள். அடுத்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவர். ஓகேவா? இந்த அறிஞர் அண்ணா அவர்கள் நினைவாக வந்து ஒரு புற்றுநோய் மருத்துவமனை வந்து ஆரம்பிப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர் வந்து ஆரம்பிப்பார். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1969 வந்து அடிக்கல் நட்டுவார். ஓகேவா? இந்த மாதிரி அமைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1974 43
43 ஏக்கர் பரப்பளவில் 1974 43 ஏக்கர் பரப்பளவில் காஞ்சிபுரம் மாவட்டத்து பக்கத்தில் இருக்க காரமடை என்ற இடத்துல வந்து இந்த அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை வந்து ஆரம்பிப்பாங்க. இதை வந்து எப்போ செயல்பாட்டு கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் வந்து 1981 வந்து இந்த புற்றுநோய் மருத்துவமனை வந்து செயல்பாட்டுக்கு திறந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? அடிக்கல் நாட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1969 செயல்பாட்டு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1981. ஓகேவா? 43 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போதைய துணை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் வந்து 10 லட்சம் 10 கோடி மதிப்பில் வந்து ஒரு அதிநவீன புற்றுநோய் மருத்துவமனை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2010 ஜனவரி 20 வந்து அப்போதைய துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 கோடி மதிப்பில் வந்து ஒரு அதிநவீன புற்றுநோய் மருத்துவமனை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 2010 ஜனவரி 20 வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து உத்தரமேரூர் கல்வெட்டு. ஓகேவா? குடைவலை முறைன்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் வந்து உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்க வந்து இந்த குடைவலை முறை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடைவலை முறையில் வந்து ஒரு பானையில் வந்து அந்த உறுப்பினர்கள் நேமெல்லாம் எழுதி அந்த பானையில் போட்டுருவாங்க. குலுக்கு சீட்டில் இதில் இது பண்ணாங்க. ஒரு சின்ன பையில கூப்பிட்டு அந்த பானையிலேருந்து ஒரு சீட் எடுத்து அதில் யாரோட நேம் வருதோ அவங்களத்தையும் அந்த கிராம சபைக்கு உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? இதைத்தான் அந்த குடைவலை முறைன்னு அந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கும். இந்த குடைவலை முறை வந்து எந்த வருஷம் வந்து இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த குடைவலை முறை வந்து இருந்தது. ஓகேவா? இந்த குடைவலை முறை இருக்குல்ல, இந்த 3 கல்வெட்டுகள் இருக்கும். இந்த 3 கல்வெட்டுகள் வந்து கிமு 955 வந்து முதலாம் பராந்தகன் என்ற ஒரு மன்னன் இருப்பார். அவரோட பீரியடில் இந்த மாதிரி 3 கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ கிமு 955. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நகரம். முதலே சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் நகரம் வந்து மிக பழமையான நகரம். மதுரைக்கு அடுத்தபடியாக. ஓகேவா? மதுரைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிக பழமையான நகரம். இங்கே பிறந்து வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர் இவங்கெல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்துருப்பாங்க. ஓகே? தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர் போன்றவங்களாம் இங்கே பிறந்து வளர்ந்துருப்பாங்க. பேரறிஞர் அண்ணாவும் ஸ்ரீ ராமானுஜரும் இங்கே தான் பிறந்தவங்க. ஓகேவா? அண்ணாவும் ராமானுஜரும். இந்த காஞ்சிபுரத்தை வந்து கோயில்வெளி நகரம்னு சொல்லுவாங்க. ஏரிகளின் மாவட்டம்னு இந்த மாவட்டம் அழைக்கப்படும். ஏன்னா ஏரிகள் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறனால தமிழகத்தின் ஏரி மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. தமிழகத்தின் ஏரி மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேவா? 1000 கோயில்களின் நகரம்னு எது கேட்டிங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் பாரம்பரியம் இருக்குல்ல, நம்மளோட பாரம்பரியம் இந்த தொன்மையெல்லாம் விளங்கும் நகரமாகவும் இந்த காஞ்சிபுரம் நகரம் வந்து ரொம்ப புகழ் பெற்றது. ஓகேவா? இந்த மாவட்டத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் வந்து 1000 கோயில்கள் நகரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பட்டு நகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பட்டு சேலைகளுக்கு வந்து சொன்னையில் 2005 வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் பெருந்தொழில் நகரம்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்தியாவின் பெருந்தொழில் நகரம், அதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்தியாவின் பெருந்தொழில் நகரம் என அழைக்கப்படும் மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சொல்லணும். எதிராளன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொன்னையில் ஹுண்டாய், மஹேந்திரா, ஃபோர்டு இந்த மாதிரி கார் தொழிற்சாலைகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கனால இதை வந்து பெருந்தொழில் நகரம்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த கோஃபைன்னு எனப்படும் கண்ணாடி இருக்குல்ல, அந்த தொழிற்சாலைகள் வந்து இங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் காணப்படும் 163 பெருங்கற்கால இடங்களில் வந்து
70% பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து காணப்படும். ஓகேவா? இன்னும் நிறையா சிறப்புகள் இருக்குது இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து தொண்டை நாட்டின் பழமையான நகரம், 1000 கோயில்களின் நகரம், ஓகேவா, பட்டு நகரம், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பல்லவர்களோட தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேவா? இதில் முக்கியமான ஒன்று, நம்மளோட தென்னிந்தியாவின் பாரம்பரியத்தையும் தொன்மையை வழங்கும் மாவட்டமாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் விளங்குகிறது. இதே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட சிறப்புகள்.